பீட்சா அப்படின்னு சொன்னாலே நாங்கள் கடித்த உடனே அந்த 2 பக்கம் விழுபடும். இங்கே இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக வந்து அதுக்கு வெறும் ஒரு பீட்சா இருக்குது அப்படின்னு சொல்லி கைலிங் ஸ்பெஷல் பீட்சா அப்படின்னு வச்சுருந்தாங்க. எப்போவுமே பீட்சா அப்படின்னு சொன்னால் சோஸ் இல்லாமல் முழுமையடையாது. இதுக்கு வந்து சலட் வச்சுருக்காங்க, ஒனியன் வச்சுருக்காங்க, பட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 விதமான செட்டப் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே வந்து பீட்சா கட் வச்சுருக்காங்க. கரடிப்போக்கு சந்தையால் வரைக்கும் வந்து பழைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண போகிறேன். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியாக சந்தோஷமாக இணைஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் அங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சிக்கு கரடிப்போக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த கைலிங் பீட்சா கட்ஸில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பீட்சா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். கேட்டுனான் மெனு கார்டு வந்து இப்படி தான் கொண்டு வந்து வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டியான நிறைய பீட்சா எல்லாமே இருக்குது. அதோட வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பீட்சா எல்லாமே ஆர்டர் பண்ணேன். ஸோ அப்படியே ஒன்றவையே அப்படி எல்லாமே வந்துருக்கும். அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்த பீட்சா எல்லாமே வந்துட்டுது. ஸோ அதுலேயும் நம்ம வெஜ் பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அதையும் தாண்டி இங்கே இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக வந்து அதுக்கு வெறும் ஒரு பீட்சா இருக்குது அப்படின்னு சொல்லி கைலிங் ஸ்பெஷல் பீட்சா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதோட வந்து எல்லாருக்குமே தெரியும் பொட்டோட்டோ, அதுக்கப்புறம் பர்கர், அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் முதல்ல வந்து வெஜ்ஜில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போவுமே பீட்சா அப்படின்னு சொன்னால் சோஸ் இல்லாமல் முழுமையடையாது. இதுக்கு வந்து பாப்கார்ன், அது மட்டும் இல்லாமல் ஒனியன், சீஸ், பட்டர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்சா அப்படின்னு சொன்னாலே நாங்கள் கடித்த உடனே அந்த 2 பக்கம் விழுபடும். ஆனால் ஓகே, இது வந்து ஒரு வித டேஸ்ட்டை கொடுக்குது. அப்புறம் நாங்கள் இங்கே இதுக்கு ஸ்பெஷலாகவே ஒரு பீட்சா வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து சிக்கன் வந்து குக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து வெஜ்ஜை விட நல்லாயிருக்கு.
இதுக்கையும் அதே ஃப்ளேவர்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் பட்டர் வந்து கொஞ்சம் கூடவாக போட்டிருக்காங்க. அந்த பட்டர் போடுறதால தான் அதுக்குள்ளே வந்து அந்த வெளிப்படுற ஒரு தன்மை ஒன்று வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா குக் ஆகி ரொம்பவே வெந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையால் வரைக்கும் வந்து பழைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பர்கர் வச்சுருக்காங்க. ஸோ பர்கர் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 2 விதமான செட்டப் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே வந்து பீட்சா கட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வசதி? இப்போ சில பேருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் போய் பீட்சா கட்டுக்கும் போகணும், அப்படி உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பர்கரை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து சலட் வச்சுருக்காங்க, ஒனியன் வச்சுருக்காங்க, பட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்கருக்கு வைக்கக்கூடிய அனைத்துமே இதில் வச்சுருக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக இது வந்து நான் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அடுத்து வந்து இது வந்து சும்மா நார்மலாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபுட் மெனு கார்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க. உங்களுக்கு இதை விட ஸ்பெஷல் ஐட்டங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்களும் என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்டு போகலாம். சிக்கன் விங்ஸோட வந்து நாங்கள் இதை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் டேஸ்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிக்கன் விங்ஸும் வந்து உள்ளே வந்து ரொம்பவே நல்லா குக்காக இருக்குது. இப்போ சில இடங்களில் பார்த்தோமேன்னு சொன்னால் சிக்கன் வந்து அவ்வளோத்துக்கு வேகாது. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து எந்த ஒரு கலரிங்குமே ஆட் பண்ணிவிட்டு அதை மாதிரி எல்லாமே ரொம்பவே குக்காகி எல்லாமே ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான ஒரு ஃபுட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இப்படியான ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் சாப்பிட்டு எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்ஸும் பீட்சா கட்டும் சேர்த்து நீங்கள் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். அடுத்து ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்று உங்கள் அக்ஷனா.